கலைஞர் கைவினை திட்டத்தை தொடங்கி வைத்தார் மு.க. ஸ்டாலின். 8,951 பணியாளருக்கு ரூபாய் 34 கோடி மானியத்துடன் 170 கோடி கடன் ஒப்புதல் ஆணைகளை வழங்கினார். ரூபாய் 15.16 கோடி திட்ட மதிப்பீட்டில் நிறுவப்பட்டுள்ள பேராவூரணி கயிறு குழுமம், நகை உற்பத்தி குழுமம் மற்றும் மகளிர் எம்ப்ராய்டிங் குழுமம் ஆகியவற்றை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் சேக்கிழார் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் வளாகத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலைஞர் கைவினை திட்டத்துக்கு தொடங்கி வைத்தார். 8,951 பணியாளர்களுக்கு 34 கோடி ரூபாய் மானியத்துடன் 170 கோடி ரூபாய் கடன் ஒப்புதல் ஆணைகளை வழங்கினார். மேலும் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணியில் 7.29 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் நிறுவப்பட்டுள்ள பேராவூரணி கயிறு குழுமம், ராமநாதபுரம் மாவட்டம் வசந்த நகரில் 6.72 கோடி ரூபாயில் திட்ட மதிப்பீட்டில் நிறுவப்பட்டுள்ள நகை உற்பத்தி குழுமம், தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் நகரில் 1.15 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் நிறுவப்பட்டுள்ள மகளிர் எம்ப்ராய்டிங் குழுமத்தை ஆகியவற்றை திறந்து வைத்தார். 2023ஆம் ஆண்டு ஒன்றிய அரசு கைவினை கலைஞருக்கு திறன் பயிற்சி அளித்து 3 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கும் திட்டமான பிரதம மந்திரி விஸ்வகர்மா திட்டம் அறிமுகப்படுத்தியது. இப்புதிய கைவினை நலத்திட்ட தமிழ்நாட்டுக்கு அரசு கடைபிடித்து வரும் சமூக நீதி கோட்பாடுகளுக்கு எதிரான கூற்றுகளில்